திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்திருக்கோம். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு திருப்பதி தேவஸ்தானம் கோயிலுக்கு வந்திருக்கோம். டி நகர். இவங்களால் திருப்பதியில் வர முடியல, நான் தான் போயிட்டு வந்தேன். இவங்க வரணும் சொன்னாங்க, அன்றைக்கி வந்திருக்கோம். பிரசாதம் தருவாங்க, பிரசாதம் முடியும். சரி, ஓகே. அப்போ சாமி நல்லா பார்த்தோம் இல்லையா? லட்டெல்லாம் கிடைக்கணும்னு பார்த்தா லட்டெல்லாம் காலி ஆகிட்டுருக்கு. இதான் லட்டு ட்ரே தான். திருப்பதி இங்கே உட்காந்து திருப்பதி வாசனை வருதா இல்லை? முன்னாடி ஒரு பிரசாதம்லாம் கிடச்சிது திடீர்னுட்டு. சூடாக பொங்கல்லாம் கொடுத்தாங்க. இந்த வாட்டி பிரசாதம் இல்லை போல இருக்குது, காலி ஆகிட்டு. ஆக்சுவலாக பெருமாள் கோயில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அடுத்த வாட்டி திருப்பதி என் கூட வர சொல்லியிருக்காங்க. டூவீலரில் போய்ட்டு இல்லாமல் இடுப்பு விட்டுருக்கோம். 4 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் நான் போகிறதுக்கு. சரி, அதான் திருப்பதி போய்ட்டு வந்து நான் மட்டும் சாமி பார்த்துறேன், இங்கே பார்க்கறதால நீ போயிட்டு வரணும். இது நல்லாயிருக்கும். அப்படியே திருப்பதி தேவஸ்தானம் கோயில் தான் டி நகரில் இருக்குது. கேலண்டர் இல்லை இங்கே சென்னையில் இருக்க நிறைய பேர் எப்படி தான் இந்த கோயில் வந்திருப்பீங்க. நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி இங்கே தான் வந்து டிக்கெட் புக் பண்ணி போவேன் திருப்பதி போகிறதுனா. கேலண்டர் விற்கிறாங்க. பிரசாதம் கொடுத்தா எவ்வளோ கூட்டம் தெரியுமா? அங்கே இருக்கும், காலியாக இருக்குது. மசாலா பூரி எவ்வளோப்பா? 40 rupees. டி நகர்லாம் வெளியே வந்துட்டால் இதை சாப்பிட்டா ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லை? வேணும். மசாலா பூரி சாப்பிடலாம். இவ்வளோ பொரியா வந்து இவ்வளோ அப்பா விற்கிறோடம்மா. இருப்பா பராஜா இருக்கு. இந்த இடத்துல நின்று சாப்பிட முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். வாங்க மசாலா பூரி சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். 40 ரூபா தாராளமாக வாங்கலாம் இல்லை? பெரிய பேக்கிங். சனிக்கிழமை இங்கே கூட்டம் நிறைய இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. புரட்டாசி சனிக்கிழமை வந்துட்டுன்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கடையும் இருக்காது. லைனாக கேட் போட்டிருப்பாங்க, கம்பி போட்டிருப்பாங்க. இந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் ரத்னா கேப் இருந்துச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நம்ம அப்போல்லாம் சின்ன வயசாக இருக்கிறப்போ வாரம் இந்த கோயில் வந்துட்டு ரத்னா கேப் வந்து சாப்பிடுவோம். இங்கே ரத்னா கேப் இருந்துச்சு பக்கத்துலேயே. கோயிலேருந்து வெண்மார்ட்னு போட்டிருக்கு இல்லையா, இதான் ரத்னா கேப் அப்போ இருந்தது. இந்த பில்டிங் தான் ரத்னா கேஃபாக இருந்துச்சு. இப்போ அடையாளமாக தெரில, இடம் மாறிடுச்சு. இல்லை எவ்வளோ ஐஸ் இல்லாமல்? ஓகே. அப்போல்லாம் கரும்பு தட தான் ரோட்டில் ஓடும். இந்த டைமில் இருக்காது. இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, ஃப்ரெஷ் கடை. இங்கே வந்தால் சாப்பிட்டு தான் போவோம். இந்த கடை நம்மளுக்கு தெரியாது, மரும ஒரு வாட்டி பார்த்தா அது கரெக்டாக. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இஞ்சி லெமன் கரும்பு ஐஸ் கிடையாது, நான் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்றோம். நாங்கள் ஒன்று சாப்பிட்றோம், வாங்கன்னு சொல்லுவோம். வேர்க்கல்ல இப்போ கரும்பு ஜூஸு. இவங்க வெளியே வந்தால் இதெல்லாம் சாப்பிட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஏதோ சுடிதார் எடுக்கணும், நாங்கள் போய் பார்க்கலாம். ஆக்சுவல் ரேட் இக்கல்ல 3095. 1000 रुपये सेल ಎಲ್ಲ 3000 ಸ್ಮೈ ಎಲ್ಲ ಗೀತ ಅವ್ರಿ ನೇ ಪಸ್ಕಲ ಎಲ್ಲ ಕಾಪರೇಟ್ ಸ್ಟ್ರೈಕ್ ಅವಿ ಗೀತ್ ಕಟ್ಕೆರ್ನು. ಹಾಯ್ సూపర్గా చేసాను బొమ్మ.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மை சுடிதார் மெட்டீரியல் பார்க்கணும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். 2 மெட்டீரியல் வாங்கி ஆன்லைனில் வாங்கி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதனால் ஏதாவது ஓகே. இன்னும் வலையெல்லாம் இருக்கீங்க. ஸோ 625 மெட்டீரியல் நிறைய இருக்குது. மாடல் டிசைன்ஸுங்க பார்த்துட்டு இருக்காங்க. எடுத்துருவியா ஆன்லைனில் தான் வாங்க போறியா? ஆன்லைனில் வாங்கவே கூடாது. நிறைய டிசைன்ஸ் இருக்காங்க. இப்போ எவ்வளோ பார்த்தாலும் அவங்களுக்கு திருப்தியானதாக வாங்கிப்பாங்க. ஓகே, பொறுமையாக வாங்கிக்கோ. மெட்டீரியல் எவ்வளோ இது? நல்லா கலராக நல்லா இருக்குல்ல. ஒன்று எடுத்து வச்சுக்கோ. சுடிதார் சொக்கறாயம்மா இல்லை எல்லாம் டைடு ஃபேப்ரிக் மீன்ஸ் தெல மாதிரி சார் சொக்கோட் சார் வாங்கி நல்லாயிருக்கு. ஒன்று எடுத்து வச்சுக்கோ. 4-5 வீடு அப்புறம் 2 செலக்ட் பண்ண முடியும். எவ்வளோ இது? இது நல்லா இருக்கு. காட்டன் இல்லை அயன் கேரி தையல் இருக்கும். இல்லை அயனில் பண்ண தேவையில்லை. செமி காட்டன் நல்லா இருக்கு. காட்டன் கிடையாது. மெட்டீரியல் தொட்டு 4-5 எடுத்து நல்லா இருக்குது. சாஃப்டாக இருக்குது. ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது செலக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வாங்குறது பெஸ்ட்டு. நேரிலே கண்ணிலே பார்த்துடலாம். அது ஃபோட்டோவில் ஒன்று இருக்கும், அனுப்புறதுக்கு ஒன்று இருக்கும். சரி, இது மெட்டீரியல் வாங்கினோம் நாங்கள். சரி வாங்கிக்கோ. எடுத்துட்டியா? சொக்கர் செம்மாய் நல்லா இருக்கு கலர். இது ஒன்று எடுத்து வச்சு. இன்னொன்று எங்கே எடுத்தேன்? 2 எடுத்துக்கிறேன். இன்னொன்று எடுத்து வச்சு அங்கே எங்கேயோ பாத்திக்க. இது அதை எடுத்து வச்சுருக்கேன். சரி ಅಲ್ಲ ಪಟ್ಟಾಪಟ್ಟಿ ಸಂಸ್ಥೆ ಚೋನ್ ಎಲ್ಲ ಸೋಕರ್ಸ್ கல்ல தோக்கணும் பரிசு. இங்கே வந்து மெட்டீரியல்ஸு நிறைய இருக்குங்க. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஒய்ஃப் இன்னும் செலக்ட் பண்ணின்னு இருக்காங்க. நல்லது கடை. இது நல்லா இருக்கா? எனக்கு இந்த மாதிரி பார்டர் வச்ச மாதிரி ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஓகேவா? இதுவா சாய்ஸ் வாங்க. சரி, இது ஒன்று செலக்டட், இது ஒன்று செலக்டட், இது செலக்டட். 3 எடுத்துக்கோ. ஒன்றும் பிரச்சனை, எடுத்துக்கோ. நீ தைக்கிறேன் என்ன சொல்கிற? நீ காசு கண்ணுக்கு தெரிஞ்செல்லாம் எடுக்கிறோம். கண்ணுக்கு தெரியாமல் ஃபோட்டோவில் போட்டு எடுக்கிறதோட ஓகேவா? நம்ம தம்பி நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்தோடனே கேட்டார், விஜயகாந்த் ரஜினிகாந்த் கூடலாம் நீங்கள் அவங்களாம் நகல் நட்சத்திரங்க என்னோடய நண்பர்கள். இது நம்ம தேவைன்னா கட் பண்ணிக்கலாம். அப்படி தானே? ஓ, ಗಿರಿಸಮ್ಮ ಎಲ್ಲ ಮಲವಲ ಗಿರಿಸನೆ 295 ஒரு மீட்டர் மேடம், ஒரு 2.5 மீட்டர் போச்சு. 600 லவுத்து ಹೋಗ್ತದೆ. ಇಲ್ಲಪ್ಪ ಎಲ್ಲ ಅಂಗಡಿ ತರ ಖಾಲಿನಿ ಅದೆಲ್ಲ ಬಿಲ್ ಹಲವರ ಕಾಸು நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. இவங்க 3 செலக்ட் பண்ணி 2 தான் வாங்கினாங்க. கடைசியில் 2 போதுன்ட்டாங்க. இந்த மாதிரி வெளியே சாட்டர்டே எண்டிங் வெளியே வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கும். எங்கேயும் கூட்டின்னு போகிறது கிடையாது. சார் அது 400 சார். இன்னும் குறையெல்லாம் ஏறல. இப்போதைக்கு இது குறையில. சரி, ஓகே. எல்லாத்தையும் உள்ளே போடு. இது நீட் அப்பளம் தான் இவங்களுக்கு பிடிக்கும். மலைப்பூண்டு வாங்கிற 4 கிலோ 100 ரூபாயில் மலைப்பூண்டு. மொத்தம் எவ்வளோ ஆச்சு பாருங்கள்? 960. நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வந்தோம். இது ஒரு 4 கிலோ வாங்கினோம். இது 4 கிலோ 40 ரூபா. இது 4 கிலோ 30 ரூபா. எல்லாம் வாங்கி வச்சிருது. வேறு எதனா வாங்கணுமா?
தனியா தூள் எவ்வளோ ஆச்சு? அவ்வளோதானே, வேறு எதனா வாங்கணுமா? இந்த சாம்பார் நம்ம வீட்டில் இருக்க குழம்புத்தோடு இதுக்கு ஒரு ஸ்பூன் கூட அது நல்லாயிருக்கும். இந்த வேறு எதனா வாங்கணுமா? 1000 ரூபா கொடுத்ததுக்கு 5 ரூபா மிச்சம் கொடுத்துருக்காரு.